இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி வெறுமனே பிளெயினாக முடிக்கப்பட்டிருக்கிற பட்டு ப்ளவுஸை நாம் இதெல்லாம் வச்சு அழகுபடுத்தலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். எப்போதுமே நமக்கு ப்ளவுஸை பொறுத்து தான் அந்த சேலையோட அழகு அதிகமாக ஆகும் இல்லைங்களா? அதனாலேயே நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய ப்ளவுஸை கூட டிசைன் செஞ்சு தான் போடுறோம். போடும்பொழுது அந்த சேலைக்கு உண்டான மதிப்பு ரொம்பவே அதிகமாகுது. இப்போ இந்த மாதிரி முடிச்சிட்ட ப்ளவுஸில் நம்ம சரியாக இந்த சென்டர் பார்த்துக்கலாம். சென்டர் பார்த்து குறிச்சிக்குவோம். இப்போ இந்த சென்டரில் இருந்து நான் நேராக ஒரு கோடு போடுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்ச் எடுத்து இங்கே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இதுக்கும் என்ன இடைவெளி கொடுக்குறோமோ அதையே தான் ரைட் சைட்லேயும் தரணும், இந்த சைட்லேயும். இப்போ இந்த அளவை விட நான் கொஞ்சம் குறைவாக வச்சுருக்கேன். ஒரு லென்த்து ஃபுல்லாக வச்சுருக்கேன், அடுத்தது கொஞ்சம் குறைவாக வச்சுருக்கேன். அதே மாதிரி இதை விட அதை ஒரு அடுக்கு குறைவாக வச்சுருக்கேன். இதே மாதிரியே நம்ம ரெண்டு சைட்லேயுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஸ்டோன் செயின் மாதிரியே இப்போ நமக்கு இந்த மாதிரியும் கிடைக்கிது, பீட் செயினும் கிடைக்கிது. இதை நம்ம இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம இந்த லைனில் ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம வச்சுருக்கிறதுல அப்படியே ஒட்ட போகிறோம். ஒட்டின பிறகு கட்டாயமாக அதை தைக்க போகிறோம். இப்போ இங்கேருந்து இதுதான் அளவு அப்படின்னும் பொழுது இந்த அளவோட இதை நம்ம இப்படியே எடுத்துட்டோம்னாலே வந்துடும். கொஞ்சம் அந்த சரியான அளவுப்படி எடுக்கணும். அதே மாதிரியே நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் அதே அளவில் அதை கட் பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம். கொஞ்ச நேரம் ஒட்டி காஞ்ச பிறகு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊசி நூல் இதுக்கேற்ற நிறத்திலேயே போட்டு நம்ம அதை தைச்சி விட்டுறலாம். அப்போ தான் அது அசையாமல் இருக்கும். ஃப்யூச்சர்லேயும் நம்ம இந்த மாதிரி உருட்டையாக இருக்கிறதால பின்பக்கத்தில் இருந்து என்ன தான் அயன் செஞ்சாலும் அது சரியாக படியுமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம்தான். அதனால் நம்ம தைச்சி விட்டுட்டோம்னா எப்போவுமே அது அசையாமல் இருக்கும். இப்போ நமக்கு இந்த கோடில் அது சரியாக ஃபிக்ஸ் ஆகணுங்கிறதுனால நான் இது மாதிரி கம் போட்டு ஒட்டுறேன். இது நல்லா காஞ்ச பிறகு நம்ம அப்படியே கையில் தைச்சி விட்டுறலாம். ஈரத்தோடு தைச்சோம்னாலும் அது கொஞ்சம் நிற்காது. ஈரத்தோடு நீங்கள் தைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம கைப்பட்டே அந்த கம் அப்படியே பிச்சு பிச்சுன்னு ஆகிட்டு நமக்கு அந்த இடம் எல்லாமே கொஞ்சம் அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நல்லாவே கொஞ்சம் காயட்டும். பிற்பாடு நம்ம இது எல்லாமே தைச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த பீட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் எந்த மாதிரி கிடைச்சாலுமே வைக்கலாம். திலகம் ஷேப்பில் கூட வைக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். அது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே ஃபால் மாதிரி இது விழுற மாதிரி ஒரு தோற்றத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த கலருக்கு இது பொருத்தமாக இருக்கிறதால இதை வைக்கிறேன். இப்போ இது எல்லாமே நான் ஒட்டிட்டு இந்த ஸ்டோனையும் கீழே ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டோனில் நமக்கு நடுவில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது. இப்போ அது வழியாகவே நம்ம ஊசியை குத்தி இந்த ஒரு இடத்துலையுமே இது அப்படியே டைட்டாக பிடிக்கிற மாதிரி நம்ம தைச்சிட்டோம்னா நல்லா அப்படியே அழகாக பிடிச்சிக்கும்.
இதை செய்ய நமக்கு ஆரி தெரியணுமா என்ன? ஒன்றும் தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட ப்ளவுஸுக்கு செஞ்சு அழகுபடுத்தலாம். இது எல்லாத்தையுமே நம்ம அதுக்கு பிறகு நல்லா காஞ்ச பிறகு எல்லாத்தையும் ஸ்டோனு முதல் கொண்டு எல்லாத்தையுமே இதெல்லாமே தச்சிடணும். தச்ச பிறகு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச பிறகு நம்ம ஊசி நூலை வச்சு இது எல்லாத்தையுமே அழகாக தைச்சிக்கலாம். முதல்ல நம்ம இந்த மேலே முதல்ல இருக்கக்கூடிய இந்த இடத்த நல்ல ஒரு அழுத்தமான ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டோம்னா அது அங்கேருந்து நகரவே நகராது. அதுக்கு பிறகு நம்ம படிப்படியாக கீழ் நோக்கி அந்த ஊசியை அப்படியே நம்ம மேலே இருந்தே கூட அப்படியே கொடுக்க முடியும். நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கேருந்து இப்படி கொடுக்குறோம். அப்படியே கொஞ்சம் பக்கத்துலேயே அந்த ஊசியை அப்படியே எடுக்கிறோம். நம்ம இந்த ஒரு பக்கத்தில் குத்திட்டு அந்த மணியை அப்படியே ரவுண்டாக அதை அந்த நூல் வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு 2 மணிக்கு இடைவெளி விட்டுட்டு இதே மாதிரியே அழகாக பிடிச்ச மாதிரி தைச்சிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஊசி வந்து ரொம்பவே சின்ன ஊசியாக எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் லாங்காக போயிடும். அதனால் ரொம்ப சின்னதாக இருக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு அந்த கேப்பையும் கரெக்டாக ஃபில் பண்ண முடியும். இந்த ஸ்டோனையும் நம்ம அழகாக பண்ண முடியும். இப்போ இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த கீழே முடிகிற இடத்துலையும் நல்ல ஒரு அதை ஸ்ட்ராங்காக ஒரு தடவை தைச்சிக்கலாம். இப்போ தான் அது கொஞ்சம் நகராமல் இருக்கும். நமக்கு நேராகவும் இருக்கும். எப்போவுமே அது நகராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தைச்சிக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டோனை தைக்கிறது அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நமக்கு நடுவில் மட்டும்தான் இந்த அதில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு அதை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி எடுக்க முடியாது. அதனால் ஓரத்தில் இருந்து முதல்ல எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அந்த நடுவுலையே நம்ம அந்த ஹோல்ஸ் வழியாகவே இப்படி கொடுக்குறோம். நம்ம ஒரு தடவையுமே இப்படி அவுட்டரில் கொடுத்துட்டு அப்படியே இந்த நடுவில் ஜாயின் பண்ணி விட்ட மாதிரி தைச்சிக்கிட்டே வந்தோம்னா ரொம்பவே அது அசையாமல் அப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம வந்து முதல்ல அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கம் போட்டோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு அந்த முனைகள்லேயும் வெளியே வராமல் இருக்கும். நீங்கள் திலகம் மாதிரி இருக்கிற ஸ்டோனோ வட்டத்தில் இருக்கிற ஸ்டோனோ எது வாங்கினீங்கனாலுமே அதில் எல்லாத்துலேயுமே அந்த ஹோல்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் தச்சு விட்டுருங்க. அது அப்படியே லைஃப் லாங் இருக்கும். ப்ளவுஸ் கிழி மட்டிலும் அது அப்படியே இருக்கும். இப்போ அது நல்லாவே பிடிச்ச மாதிரி தச்சாச்சு. இதே மாதிரியே நீங்கள் எல்லாத்தையுமே முடித்து ப்ளவுஸை அழகுபடுத்துங்க. இதே மாதிரியே நான் கையில் வேறு ஒரு அழகான பீட் செயினையும் இந்த ஸ்டோனையும் வச்சு நம்ம ஸ்லீவ்லேயும் கொஞ்சம் வேறு விதமாக அழகுபடுத்தலாம். இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.